Hey guys, welcome back to my channel Tarika Vlogs. இன்னைக்கு வந்து மண்டே மார்னிங் காலையில் 6 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே இதுக்கப்புறம் ரொம்ப பரபரன்னு ரெடி பண்ணணும். ஸோ இன்னைக்கு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலாக என்னோட ரொட்டீன் தான் நான் என்னென்ன பண்ணுறனோ அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ மார்னிங் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி வீட்டு வாசலை கழுவி கோலம் போடுறது அதை தான் எங்கள் அக்கா பண்ணிக்கிட்டு இருக்கா. தமிழ்நாட்டு கலாச்சாரம் படி காலை எழுந்தவுடன் பைரவி எங்க பால்கனியில் உட்காந்து வேலைக்கு பார்க்குது. வீட்டு வாசலை பற்றி கோலம் போடுறது அதை எங்கள் அக்கா வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்கே வருங்க, எட்டி பார்க்க வேண்டியது குட்டி பட்டாணி. எங்கள் அக்கா வந்து எப்பயுமே ரொம்ப சின்ன கோலம் தான் போடுவா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து நேராக இறங்குறவங்க வந்து கோலத்தை மிதிச்சு கடைச்சி விட்டுறாங்க. அதனால் சின்னதாக எதுக்கு மிதித்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன கோலத்தை போட்டுருவா. யாரும் மிதிக்க முடியாது. அப்படி மிதிச்சாங்கன்னா வேணுக்குன்னு மிதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த மாதிரி யாரும் இல்லை இங்கே, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏரியாவில் இருந்தாங்க, பட் ஆனால் இங்கே யாரும். ஓகே, நம்ம போயிட்டு ஆமாம் கொசு வருது, கொசு சாத்திட்டு நான் அப்படி என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். பண்ணு சீக்கிரம் போய் கீரை கழுவு போடு. கீரை கழுவுறது நீனு, அதுக்கு இதர வேலைகள் தான் செலவுன்ற வருவேன் நான். பொரியலுக்கு வந்து நைட்டு பீர்க்கங்காய் வந்து கட் பண்ணி சாப் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அவ்வளோதான் டைம். 1 மணி நேரம் சாப்பே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். என் சகோதரி வந்து நான் நைட்டு கஷ்டப்பட்டு ஓடவா செஞ்சு பாத்திரத்தையும் என் தங்கச்சி தேய்ச்சி வச்சது. அது வந்து அடிக்கடி இப்போ வந்து நம்ம பொரியல் பண்ண போறோம். இதான் காயுதுன்னா எலி புழுக்கு ஏன் காயுதுன்னே தெரியல. இது வந்து எதுக்கு இங்க நிக்குதுன்னே தெரியல. கொசு வரல. ஓடடி வெளியில போய் படுத்தோங்கப்பா. கட்டிங் ஷாப்பிங்லாம் காலையில் மட்டன் நடக்கணும். அப்போ தான் வந்து ஆஃபீஸ்க்கு ஆன் டைமுக்கு போக முடியும். இல்லாட்டி தேஞ்சதே திருப்பி நான் வீட்டில் தேய்ச்சி உட்காந்து என்ன பண்ணுறது. பக்கத்தில் பீர்க்கங்காய் பொரியல். ஆமாம், ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காய் பொரியல். கொஞ்சம் நான் தேங்காய் வந்து உனக்கு திருவித்தரேன். பீர்க்கங்காய் பொரியல் எப்படிங்கிறதுனா எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் அம்பிட்டதே. ஃபைனலாக மறந்துட்டேன் அவசரத்துல. நான் எதே சாப் பண்ணிட்டேன்டி. அது ஓகே. 3 பீர்க்கங்காய் அங்க பாரு, தண்ணி பிடிச்சி வச்சுன்னா வேலை பாக்குற பைரவி. அம்மா தண்ணி அங்க பிடிச்சி வச்சுக்கடி. மொத்தமா விட கையால போடுப்பா. என்னடா அது சொரண்டற மாதிரி இருக்கு, எல்லாமே ஒட்டிக்கிச்சு. பீர்க்கங்காயில வந்து என் சகோதரி வந்து உப்பு போட்டா. ஆனா என்னன்னு தெரியல, ஒரே தண்ணி ஆகுது. எனக்கு அவன் மேல ஒரு டவுட். ஏய், நான் ஏண்டி தண்ணி ஊத்த போற? காயில தண்ணி. அடுத்து வந்து கீரை குழம்புக்கு கீரை வந்து சாப் பண்ணிக்கிட்டோம். இது என்ன கீரை? இது வந்து அரைக்கீரை. எனக்கு ஆனா சிறுகீரை ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சில டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது சரி கேளு. கடகடன்னு வந்து கீரை சாப் பண்ணிட்டு வந்துட்டோம். பூண்டு வந்து எங்க அம்மா உரிக்கவே வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய டைம் லாஸ் தெரியுமா? விடுடி அக்கா, கத்தல இல்ல சரியா. கீரை அலசிட்டு ஷாப் பண்ணியாச்சு. பூண்டு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து துவையலுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கொடுக்கா. இது வந்து ஒரு உப்பு உரப்பு காரம் இல்லாத ஒரு பச்சை மிளகாய். நான் ஒரு 7 நம்பருக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து புளி கட்டு. ஓகே, கொஞ்சம் இதை போட்டுடலாம். இது மட்டும் போட்டுடலாம். இது ஸ்டாப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு எப்படி அப்படி ஒரு லைட்டாக ஒரு கிளறிட்டு எங்கடி இதோட மூடியை காணும். மூடியை போட்டோமா, விசில போட்டோமா, தூக்கி வந்து இண்டக்ஷன் வைக்க போகிறோம். எங்கள் பைரவி டார்ச்சர் காணுங்கிறதால இதுக்கு தான் எனக்கு எழுந்துக்கவே பிடிக்க மாட்டேங்குது. கடுப்பு தாங்க முடியல. எதுக்குதான் கத்துவானே தெரியாது. அவ்வளவுதான். அடுத்து கீரை கடைஞ்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு இப்போ சாப் பண்ணி வச்சேன். எங்க அக்கா போய் பால் வாங்க போறேன். துவையலுக்கும் சைட்ல நான் ரெடி பண்ணிட்டு இருக்க போறேன். அரைக்க பிறகு என்ன பண்றேன்? அரைச்ச பிறகு வந்து துவையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். துவையல் ரெசிபி எண்ணெய், உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் என்னென்ன போட்டிருக்கேன், புளி, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், அப்புறம் நம்ம தோல். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கடைசியா வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா அவ்வளவுதான். தாளிப்பு கிளிப்புலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. வேணும்னா கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு கொடுத்துக்கலாம்.
ஓகே வர வரது இருக்கும். நல்லா இருக்கும்டி. நான் ஜெனரலா தாளிக்க மாட்டேன், அப்படியே அவ்வளவுதான். இதுக்கு மேலே இவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வந்து தேங்காயை போட்டு நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டோன்னே ஆஃப் பண்ணிடுவோம். அது வந்து இந்த தேங்காய் வந்து இதுலயே வதங்கிடும். பாத்தீங்களா பின்னாடியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? அது ஒண்ணுமே இல்லை, நேற்று மோர் தாளிச்சிட்டேன்னா அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு பழைய மோர் எடுத்துட்டு போக பிடிக்காது. திரும்பி தாளிச்சு பழைய பொருள் எடுத்துட்டு போவா. ஆமா, ஆனாலும் அது வந்து புதுசு. எனக்கு என் தங்கச்சி அழகா சொல்லுவா, காய் பாருங்க காய், அது பேர் குப்பை தட்டி கலர் இருக்கு. அங்க பாருங்க காய் தாளிச்ச அது கரண்டி கொட்டடி யோசிச்சு மொத்தமா கவர் தூக்கின்னு போயிடுச்சு. அது ஒரு பைத்தியம். வீட்டுல வந்து ஏறாம குவிஞ்சு கிடக்கு ஏர்வாடிங்க. சட்டி கவுத்தால் இல்லடி, அவ்வளவுதான். அது வதங்கிச்சா பார்த்து இது பண்ண நம்ம வதங்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து என்னது ஆன்மா வதங்கிட்டு இருக்குமா? அது வதங்கிட்டு இருக்கோம். அக்கா நீங்க தண்டி அக்கா ஆக்சுவலி உண்மையான ஏர்வாடி. ஐயா என்ன போய் ஏர்வாடியா? அது எடு, அது எடு, இதோட மூடி எடு. என் தங்கச்சி பாஸ்தா வைக்க வேண்டிய இடத்துல ஸ்லோவா வைப்பா, ஸ்லோவா வைக்க வேண்டிய இடத்துல பாஸ்தா வைப்பா. சீக்கிரம் 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 ஃபுல்லா வை, ஃபுல்லா வை. இங்க இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஃபுல்லா வை, ஃபுல்லா வை, இல்ல சிம்ல வை, சிம்ல வை. மூடவும் தெரியாது, கோக்கவும் தெரியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும். ஓகே, நான் இப்ப கீரை கடைய போறேன், விடு. அடுத்தது கொஞ்சமா இருக்கிற தேங்காயையும் போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இறக்கிட்டு ஆற வச்சு எங்க அக்கா வந்து அதை இது பண்ணுவா. நான் வந்து புளிக்கு கிளம்புறேன், அரைச்சிருவா. பின்னாடி ஒரு பருப்பு பாத்தீங்களா, பிளாக்கா இருக்கு. அந்த சம்பவம் பின்னணியில வந்து தெரிய வராது. அது எடுத்துமா, அந்த பருப்பை தூக்கி போடுமா அண்ணாண்ட. அப்பா அப்புறமா நீ வந்து கிச்சனை கிளீன் பண்ணிக்க. அவ்வளவுதான், வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடு. உப்பெல்லாம் போட்டு இதுல என் தங்கச்சி பாஷையில சொல்றேன், காய்ஸ் காய்ஸ் இதுக்கு வந்து என் தங்கச்சி சமைச்சாதான் காய்ஸ் கிச்சனுக்கு வரும், இல்லன்னா கிச்சனுக்கே வராது காய்ஸ். ரொம்ப டார்ச்சர். நான் வந்து மணிக்கணக்கா நிக்கலாம், ஒரே ஒரு ப்ராப்ளம் கூட ஒரு நிமிஷம் வந்து நிக்க கூடாது. ஐயே பாத்தீங்களா என்னத்த கடிக்குது? பீரக்கங்காய கடிக்குது. அதுக்கு ஒரு வேலையே இல்ல. அதனால நம்ம கீரை வந்து வச்சிருந்தோம் இல்லையா, கீரை. ஆமா, உப்பு போட்டு கடைஞ்சிட்டேன். அது வந்து போட்டு கடைஞ்சாச்சு. அடுத்தது வந்து அந்த இது வந்து கீரைக்கு ஊத்தணும் இல்லையா, அந்த தனியா ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தா இது அதுக்கு அப்பதான் வந்து ஈஸியா கடைய முடியும். என்ன இன்னைக்கு இழுக்குது, டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் இழுக்குது. சீக்கிரம் இருக்குடி ஆல்ரெடி. இட்லியும் நான் ஊத்தி வச்சுட்டேன். இட்லியும் ஊத்தியாச்சு, சட்னியும் செஞ்சாச்சு. இந்த பேர் கேமராவை அந்த பேர் நீ ஊத்துறத பார்த்துக்கிட்டே ஏதோ எவ்வளவு கேவலமா முடிச்சு வச்சுட்டு இருந்திருக்கேன். அங்க வந்து சோச்சி வந்து வேந்துகிட்டு இருக்கு. வந்து நடுவுல வந்து இந்த பெரிய பெரிய ஷூட்டிங்க்கு எல்லாம் விடுவாங்க தெரியுமா, அது எங்க வீட்டுல விட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இட்லி குண்டானே விட்டுன்னு இருக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. என்ன பிரச்சனை? சரி விடு, ஷாம்பு எடுத்துன்னு பண்ணுது. அடுத்தது நீ ரெடி பண்ணு. எண்ணெய், கடுகு போடு, கருவேப்பிலை தான் சொன்னா கேட்க மாட்டா. கருவேப்பிலையே முன்னாடி போட்டுருணும். அடுத்து ஒரு வெங்காயம். பூண்டு கட்டவே இல்லை. அதான் கடவுளே, என் தங்கச்சி கஷ்டப்பட்டு உரிச்சு வச்சது. ஓடு. அடுத்தது வந்து 3 வரமிளகாய் இதுலயும் சேர்த்துக்கணும். எங்க அக்கா வந்து பூண்டை வந்து நெசுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் நம்ம கடையத்துலயும் பூண்டு போடணும், இதுலயும் போடணும். இது நல்லா வதங்கணும். 5 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா பூண்டு முன்னாடி எண்ணெயில போட்டா நல்லா வதங்கிருக்கும். 5 மினிட்ஸ் வரைக்கும் வதங்குது. ஆல்ரெடி வெங்காயம்லாம் இருக்கிற இடம் தெரியாம தீஞ்சு போச்சு. அது தீஞ்ச மாதிரியா இருக்கு. அதாவது அந்த கோல்டன் ப்ரௌன் தீஞ்சதை விட சும்மா சொல்லி காலங்காலத்துல ஒரு மனுஷனை வந்து நோக்க கூடாது. இந்த மண்டை முடி கலரி. ஓகே அடுத்த கீரை கொட்டு. இருப்பா, பூண்டு வதங்கணும்பா, இல்லைன்னா பச்சை வாசனை எடுத்துப்பா. வதங்கி ஆகி விட்டது. இப்போ வந்து நம்ம கீரை போச்சு. ஒத்த கை நரம்பு புடிச்சுக்கிச்சு. ஒத்த கையை வச்சு பண்றதுனாலதான் நரம்பு அப்படியே எடுத்துருச்சுப்பா. என்ன பாடி கண்டிஷன். கிளறி ஆகி விட்டது. அவ்வளவுதான், எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு.
இது கொஞ்சம் அவ்வளோதானா, இல்லை ஆஃப் பண்ணிடணுமா, இல்லை ஒரே கொதிக்கட்டும். அவ்வளோதான். இது இட்லி, அது அரிசி. எங்கள் அக்கா வந்து இப்போ இந்த துவையில வந்து அரைச்சி வச்சிருவா. எல்லாமே தட்டு இதுலயே இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சோச்சி போட்டுக்கிறேன். சோச்சி என்ன கொஞ்சம் இன்னைக்கு குழைச்சிட்டியா? இல்லையே. ஓகே, போடுவோம். அவ்வளோதான் சோச்சி. ஓகேவா? சோச்சி வந்து திட்டமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு இது ஃபுல் டப்பி வந்து நம்மளோட இந்த கொஞ்சம் குழஞ்சி போன இருக்காங்க, அதுவே அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டு அவரோட தோல் வெயிட் பண்ணுங்க. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சு. இதை வந்து கஷ்டப்பட்டு எங்கள் அக்கா அரைச்சாலாம். தண்ணியே ஊத்தாம அரைச்சதுனால 4 மணி நேரத்துக்கும் மேல நான் வந்து அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா? போதுமா? போதுமான்னு உனக்கு தான் தெரியும், நீ கேக்குற. நான் வந்து எல்லா கைகளையுமே வந்து யூஸ் பண்ணுவேன். கடவுள் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இரு கைகள். வந்து மக்கள் வந்து எதுவும் தப்பா புரிஞ்சுக்கலாம். சரிதான். என்ன ஒன்னொன்னுத்துக்கும்? ஆமா, என்னால 10 கையெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி உட்காந்து நடக்க முடியாது. இது வந்து இட்லி வைப்போம். அச்சோ, குழம்பு கொட்டிட்டுனேன். நீ கொட்டலிக்காதான்டா அது செய்யும். குழம்பு பாத்திரத்தை எடு. இது வந்து குழம்பு பாத்திரம். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் நான் வந்து குளிக்க போயிருந்தேன். ஏய் விட்டுடி, நான் டென்ஷன் ஆயிடுவேன். அது இருக்கும்போது தூங்கி நின்றுப்பா எங்க வீட்டு குட்டாயி. அவ குளிக்க போயிட்டாப்பா, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஆனா நெசிக்கிட்டுப்பா. அது வந்து இப்போ கிச்சன்ல பூந்துருச்சு. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். மோர் எதுல ஊத்திக்கிற? மோர் வந்து இந்த இதுலயே போதும். ஏய் அதுல தாண்டி இது கொடுக்க போறேன். எது கொடுக்க போறேன்? மோர் இதுல ஊத்திக்கோ. காக்காய்க்கு ஒரு இட்லி வச்சேன். ஒரு இட்லி கொஞ்சோண்டு. அது ஒரு இட்லி வச்சிருக்கலாம்ல. இது சட்னி. இது வந்து அப்ப இட்லியை வந்து தப்பு பண்ணிட்டேன். வர மம்மி. ஓகே, சட்னியை போட்டுட்டு தான் இட்லி வைக்கணும். சரி, இதுக்கு எதுக்கு வேஸ்ட் பண்ணுவேன்? எடுத்துட்டு போவோம். இது நீ வழிச்சு சாப்பிட்டுக்கோ. இது 2 இட்லி அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு கிடைக்கும். ஏய் அங்க தாண்டி இது கொடுக்க போறேன். இதுல ஊத்திக்கோடி. ஏய் உளுந்து கொடுக்க போறேன். இது ஊத்தும். அப்படியே ஊத்தாது. சரி அம்மா இருமா. எங்க அம்மா வேற, நான் ஆபீஸ் கூட கிளம்புனா அதுக்குள்ள வாங்கி இங்க வந்து என்னத்த சொல்றது எங்க அம்மாவை. அவ்வளோதான். இதோட இதில் வந்து உளுந்து பொடி எடுத்துட்டு நிறைய கட்ட வேண்டியதான். பாய். இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டயர்ட் ஆகிட்டேன்.